இப்போ வந்து நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இதை வந்து வெஞ்சி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு சேர்ந்து போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். சும்மா தக்காளி போட்டுக்கிறேன். நிறைய இல்லை, 4 தக்காளி தான், சின்ன தக்காளி போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு காரம் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 5 பச்சை மிளகா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3த்தையும், பீன்ஸு, கேரட்டு போட்டுக்கலாம், பட்டாணி போட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன் 3 அழகு. 3 அழகு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். 3க்கும் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டுக்கலாம். வெஜிடபிள்லாம் போட்டு புதினா ரைஸ் செய்திருக்கேன். அது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.